எல்லாம் சரியாய் ஓடுகிறார் என்பது அர்த்தம் அல்ல. சாதித்துக் கொண்டிருக்கலாம், சரியாய் சாதித்துக் கொண்டிருக்கலாம் அந்த அர்த்தம் அல்ல. சாதிக்கவும் செய்யணும், ஓடவும் செய்யணும், வேகம் கட்டவும் செய்யணும். அதை சரியாய் செய்ய வேண்டும். அதைத்தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அநேகர் இடறி போய் விடுகிறார்கள். கர்த்தருடைய வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கிறீர்கள். பிரசங்கின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, ஒரு காரியத்தினுடைய துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது. எப்படி ஆரம்பிக்கிறாங்கிறது பெருசு இல்ல, எப்படி ஓடுறாங்கிறது பெருசு இல்ல, எப்படி முடிக்கிறான் என்பதுதான் பெருசு. எப்படி முடிக்குது இங்க பாருங்க. இந்த இடத்துல மத்தேயு அந்த 7வது அதிகாரத்துல ஆரம்பிச்சது நல்லா ஆரம்பிச்சாங்க, ஓடும்போது நல்லா ஓடினாங்க, முடிக்கும் போது சொதப்பிட்டாங்க. தீர்க்கதரிசனம் சொல்லி இருக்கிறாங்க, பிசாசு துரத்தி இருக்கிறாங்க, வியாதியஸ்தலை குணமாக்கி இருக்கிறாங்க, நிச்சயமா அது ஒரு பெரிய ஸ்தாபனமாக்கி இருப்பாங்க, ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க, அதுல ஒரு ட்ரஸ்ட் இருந்திருப்பாங்க, காணிக்க வாங்கி இருப்பாங்க, வரி கட்டி இருப்பாங்க, சிடி வெளியிட்டு இருப்பாங்க, புஸ்தகம் வெளியிட்டு இருப்பாங்க, டிவியில பேசி இருப்பாங்க. ஏன்னா உழவு இருந்துச்சுன்னா சும்மா இருப்பானா? எவ்வளவு செய்திருப்பார்கள். காரியத்தினுடைய துவக்கம் நல்லதுதான், முடிவு எப்படி இருக்கும் அதான் யோசிக்கும். முடிவு சரியா முடிச்சா தானே. முடிவு நேரத்தில் விட்டீங்கன்னா, வெண்ணெய் திரண்டு வரும்போது தாலி உடைந்த கதைன்னு சொல்லுவாங்க. வெண்ணெய் திரண்டு வரும்போது தாலி உடைஞ்சிருச்சான் பானை, அப்பதான் போட்டு அப்படியே கடைஞ்சிக்கிட்டே இருக்கணும், நல்ல வெண்ணெய் வர நேரத்தில் உடைஞ்சான், முடிஞ்சு கதை, அவ்வளவுதான், மண்ணில் போயிடும். அது மாதிரி ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம், அதன் முடிவு நல்லது. உங்கள் முடிவு சரியா இருக்கணும், உங்கள் ஓட்டம் சரியா இருக்கணும். நீங்க முடிக்கும் போது எல்லாவற்றையும் செய்து முடித்தேன் அப்படின்னு சொல்லணும். இதே மாதிரி பிரச்சனை இந்த கலாத்தியருடைய சபையில வந்தது. கலாத்தியருடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனம். பவுல் பார்க்கிறார். அந்த காலத்துல பவுல் மாதிரி ஆட்கள் இருந்தாங்க, இப்ப அப்படிப்பட்ட நல்ல நடத்துகிற தகப்பன்மார் இல்லையே என்று நம்ம வருத்தப்பட வேண்டி இருக்கிறது. பவுல் சபைக்கு பார்க்கிறார். சபை நடந்துகிட்டு இருக்கு, கைதட்டுறான், பாட்டு பாடுறான், ஆர்ப்பரிக்கிறான், அந்நிய பாஷையில் நிறைக்கிறான், ஒருத்தன் தீர்க்க தரிசனம் சொல்றான், எல்லாம் பண்றான். பவுல் சொல்லுகிறார், ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்திலே முடிவு பெற போகிறீர்களா? ஆரம்பம் ஆவியில் தானே ஆரம்பிச்ச, ஏன் இப்ப மாம்சத்தில் உண்டாந்து முடிச்சுட்ட? முதல்ல நீ ஆரம்பிக்கும் பொழுது தேவனுக்கு என்று சொல்லித்தானே வந்து, எல்லாரும் அப்படித்தான் வருவாங்க. நீங்க எல்லா ஊழியக்காரனுடைய பின்புலத்தை நீங்கள் பாருங்க, ஒரு பெரிய சாட்சி இருக்கும். ஆனா அந்த சாட்சி அப்ப நடந்த சாட்சியை வச்சு கடைசி வரைக்கும் ஓட்டிட்டே இருப்பான். சாட்சி இடையில மாறி போயிடும், அதை விட்டுருவாங்க. இந்த பழைய சாட்சி, நாங்க அந்த காலத்துல பார்த்தா தொப்பியில கஞ்சி வாங்கணும், சட்டையில கூழ் குடிச்சோம், அதுதான். இப்ப நீ என்ன செய்யற? இன்னைக்கு தங்கத்தட்டில் உட்கார்ந்து கால் மேல் கால் போட்டுக்கொண்டு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாயே, இதுக்கு என்ன செய்யறது? அன்னைக்கு சாட்சி கரெக்ட் தான். நீங்கள் ஆவியிலே ஆரம்பம் பண்ணினீர்கள், மாம்சத்திலே முடிவு பெற போகிறீர்களா? பவுல் கேட்கிற, என்னையா பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்க? அன்னைக்கு நான் வந்த பொழுது கலாத்திய பட்டணத்திலே சபை ஆரம்பித்த பொழுது ஆவிலே நிறைந்தீர்கள், கர்த்தருக்கென்று கழுத்தை கொடுக்க சம்மதித்தீர்கள், ஊழியம் நடத்தப்பட வேண்டும் என்று நினைத்தீர்கள், ஊழியத்தில் எழும்பி பிரகாசிக்க வேண்டும், எரிந்து பிரகாசிக்க வேண்டும். இன்னைக்கு வேற மாதிரி போயிட்டீங்களே. கட்டிடங்களை கட்டுவதற்கும் நிலங்களை வாங்குவதற்கும் உங்கள் வயிறுகளை பெருக்கிக் கொள்வது இதுவா காலம்? ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்திலே முடிவு பெற போகிறீர்களா? இது கலாத்தியா பட்டணத்துக்கு மாத்திரமல்ல, கடைசி காலத்தில் இருக்கிற ஒவ்வொரு திருச்சபைக்கும், ஒவ்வொரு தனி நபர் விசுவாசிக்கும் கர்த்தர் கேட்கிற வார்த்தை தான். நீ ஆவியில தான் ஆரம்பம் பண்ணினீங்க, நீங்க எப்படி முடிக்க போறீங்க? அது சபையா இருக்கட்டும், அது ஒரு சாதாரண மனிதனா இருக்கட்டும், ஒரு விசுவாசியா இருக்கட்டும், ஒரு இண்டிவிஜுவல் விசுவாசியா இருக்கட்டும், இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் கேட்கிறார், உன்னுடைய முடிவை நீ எப்படி முடிக்க போகிறாய்? எங்கே போய் கொண்டிருக்கிறாய்? எதில் நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாய்? ஆவியிலே உன்னுடைய ஓட்டத்தை ஆரம்பித்தாய், ஆவியில் தான் ஓடிக்கொண்டிருக்கிறாயா? அல்லது அப்படி ட்ராக் மாதிரி மாம்சத்துக்குள்ள போயிட்டியா? இன்னைக்கு உன்னுடைய நோக்கம் முழுவதும் இன்னைக்கு மனிதர்கள் நம்மை பார்த்து நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும், கைதட்ட வேண்டும், வசதிகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும், வாய்ப்புகளை அது எத்தனை தந்திரம், அது எத்தனை காரியங்கள் ஒரு மனிதர்களை நமக்கு அடிமையாக வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது இங்கே ஊழியத்துல? என்ன நடக்கிறது இங்கே சபைகளிலே? என்ன நடக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நடுவிலே? ஆரம்பிச்சு நல்லா தான் ஆரம்பிச்சீங்க, வயிற்றுல ஒரு கட்டி, வயிற்றுல ஒரு கேன்சர், ஆண்டவர்கிட்ட வந்தீங்க, ஜெபிச்சீங்க, கர்த்தர் தொட்டார், ஐயோ ஆண்டவரே என்னை சுகமாக்கி விட்டீர். தற்கொலைக்கு போனீர்கள், கர்த்தரனை தொட்டார், சுகமாக்கினீங்க, அப்படியே ஆண்டவரே இனிமேல் என் வாழ்க்கை முழுவதும் உமக்குத்தான் என்று சொல்லி உணர்ச்சி வசப்பட்டீர்கள், அழுதீர்கள், ஜெபித்தீர்கள். ஆனா அதே மாதிரி நிலைக்கிறீங்களா நீங்க? இன்னைக்கு எல்லாம் சரியா வந்து விட்டது, ஜனங்கள் வந்து விட்டார்கள், நமக்கு எல்லாம் வசதி வந்துருச்சு, மறந்துட்டீங்களே, மறந்துட்டாங்க. நம்முடைய ஓட்டம் மாறிவிட்டதே. வனாந்தரத்திலே ஓடுகிற பெண் ஒட்டகத்தை போல தாறுமாறான ஓட்டத்துக்குள்ளே போய்விட்டோமே. இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்கும் தேவனுடைய சித்தத்தை குறித்து யோசிப்பதற்கும் நமக்கு சமயம் இல்லை. மனிதர்கள் என்ன சொல்றாங்க? மனிதருடைய முகத்துக்காக இன்னைக்கு ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறோம், பெரிய பெரிய ஊழியங்கள். அதைத்தான் ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை எந்த சித்தத்திற்காக உன்னுடைய கையிலே பட்டயத்தை கொடுத்தேன்? பொம்மை செய்யறதுக்கா? என்ன சித்தத்திற்காக உனக்கு இவ்வளவு பெரிய தும்பிக்கையும் இவ்வளவு பெரிய காலையும் கொடுத்தேன்? ஒரு புல்லை போய் பிடுங்கி தின்பதற்கா? நீ பாய்ந்து செல்லவும், இறைகளுக்கு பின்னால் துரத்தி போகவும்
எத்தனை எத்தனை இறைகளை வேட்டையாடி சாப்பிட உனக்கு இத்தனை பலத்தை கொடுத்தேன். ஒரு பட்டுப்பூச்சியை பிடிக்கவா? ஒரு பட்டுப்பூச்சி ஒரு குழந்தை பிடிச்சிருமே. ஒரு பொம்மையை ஒரு சின்ன ஒரு கார்பெண்டர் செஞ்சு விட்டுறாரே. புல் சாப்பிடுவது ஒரு சாதாரண ஆடுகளின் முயல்களின் வேலை தானே. இதுக்கு ஒரு யானை வேணுமா? ஒரு சாதாரண ஒரு மரத்துல ஒரு பொம்மை செய்யறதுக்கு உனக்கு ஒரு பட்டயமும் உன்னுடைய மார்பிலை கவசமும் உன்னுடைய தலையிலே ஒரு பெரிய ஹெல்மெட் வேணுமா உனக்கு? கர்த்தர் கேட்கிற எதுக்குப்பா இது? இதை வச்சு நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? என்ன நடந்து கொண்டிருக்கிற இன்னைக்கு இந்தியாவில்? என்ன நடந்து கொண்டிருக்கிற தமிழ்நாட்டில்? என்ன நடக்கிறது சபைகளிலே? எதற்கு இதெல்லாம் வாங்குறீங்க என்கிட்ட? வாங்கும்போது சந்தோஷம் வாங்குவான், அப்புறம் அதை குறித்து யோசிக்க மாட்டார்கள். வேண்டாம், ஆண்டவரை பேச விட்டால் ஆபத்து. நமக்கு லாபத்தில் நம்ம நிலைக்க முடியாது, லாபத்தை நம்ம முழுசா பெற முடியாது, நம்முடைய பெயரை நம்ம உயர்த்தி கொள்ள முடியாது. நம்ம இன்னும் பெரிய பெரிய கட்டடங்களை கட்ட வேண்டிய திட்டங்களை செய்ய வேண்டியதுக்கு அப்புறம் அவனுடைய நோக்கம் எல்லாம் மாறி போயிடும். நல்ல நல்ல ஊழியம் செஞ்சிட்டு இருந்த ஆட்கள், தியாகத்தோட ஊழியம் செஞ்சாங்க, தெருமுனையில படுத்திருந்து ஊழியம் செஞ்சவங்க, அப்பெல்லாம் உண்மையா இருந்து விட்டான். வசதி வந்த உடனே மாறி போயிடுவாங்க. கவனம் நடக்கிறதான் சொல்றார். ஆவியில ஆரம்பம் பண்ணியே ஆவில நடந்து கொண்டிருக்கிறாயா? உன் முடிவு ஆவில தான் முடிக்கப்படுமா? யோசித்துப்பார். முடிவை விட்டுட்டீங்கன்னா ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயம் பண்ணினாலும், உலகம் முழுவதும் உங்க சபை பிராண்ட் பேர்கள் கட்டடங்கள் கட்டி இருந்தாலும், உங்களுக்கு வங்கிகளிலே கணக்குகளும் உங்களுடைய காரியத்தை நிறைவேற்றுவதற்கு மனிதர்களும் வாகனங்களும் வசதிகளும் பெருகி இருந்தாலும், பரலோக ராஜ்யத்துக்கு இவைகள் எதுவும் உங்களை கொண்டு போவதற்கு பரிந்துரை செய்யாது. தேவனுடைய சித்தத்தை நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா கர்த்தருடைய பரலோக ராஜ்யம் கண்டிப்பா 100% உங்களுடையது என்று தேவனுடைய வசனம் உங்களுக்கு உத்தரவாதம் தருகிறது. ஊழியக்காரனுக்கு அந்த உத்தரவாதம் கிடையாது. எப்ப நீ ஊழியம் செய், ஒரு 100 பிசாசை துரத்திட்டீங்கன்னா உனக்கு பரலோகம் சொல்லி எங்கேயாவது சொல்லியிருக்கா? நீ ஒரு 100 தேசங்களை தீர்க்க தரிசனம் சொல்லிவிட்டால் உனக்கு பரலோகம் எங்கேயா சொல்லியிருக்கா? நம்ம டிபார்ட்மெண்ட்ல அப்படி கிடையாது. கர்த்தராகிய தேவனுடைய சித்தத்தை செய்தவன் தவிர வேறு எவனும் பரலோக ராஜ்யத்தை நினைச்சு பார்க்க கூட முடியாது. என்ன நினைத்துக் கொண்டீர்கள்? நீங்க கொடுக்கறதெல்லாம் சொல்றதெல்லாம் செய்யறதெல்லாம் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று, நீங்க சொல்றதெல்லாம் கர்த்தர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் என்ன நினைச்சிட்டீங்க நீங்க? அவர் எஜமான். ஒரு ஹோட்டலுக்கு போறோம், நம்ம சில சொல்றாங்க, ஏங்க சும்மா இருக்க நேரத்தில் கர்த்தருக்கு ஏதாவது செய்யுங்க. ஏதாவது என்ன செய்வது? நீ ஏதாவது செய்வது யாருக்கு செய்வோம்? பிச்சைக்காரனுக்கு தான் செய்வோம். அவன் வெளியே கேட்பான், அம்மா ஏதாவது இருந்தா போடுங்க. ஏதாவது போடுவதற்கு கர்த்தர் யாரு நினைச்சீங்க நீங்க? ஒரு ஹோட்டல்ல போய் ரவா தோசை ஆர்டர் பண்ணா சாதா தோசை கொண்டு வந்தா நீ அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாய். நான் போய் காஃபி ஆர்டர் பண்ணி இருக்கிறேன் காஃபின்னு சொல்லி, அவன் டீயை கொண்டு வந்து வைக்கிறான், எடுத்துட்டு போயான்னு சொல்லுவேன். ஒரு ரவா தோசை சொல்லியிருக்கேன், நான் ஆர்டர் பண்ணி இருக்கிறேன், அவன் கூட தோசையை கொண்டு வந்து வைக்கிறான். என்னையா 2 தோசை தாங்க, ஏதாவது சாப்பிடுங்க சொன்னா கேப்பியா? நீ பணம் கொடுக்கிறவன் முதலாளி, உனக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீ எதை விரும்புகிறோயோ அதைத்தான் கொண்டு வந்து கொடுக்கணும். தேவன் ராஜாதி ராஜா. நீங்கள் ஏதாவது கொண்டு வந்து கொடுக்கிறதெல்லாம் வாங்குவதற்கு கர்த்தர் பிச்சைக்காரன் அல்ல. அவருக்கு என்ன வேண்டுமோ அதைத்தான் நீங்க கொடுக்கணும். அப்ப ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நான் என்ன கொடுக்கணும் ஆண்டவரை கேளுங்க. சும்மா எதையாவது கொடுத்து, இதெல்லாம் சும்மா யாரோ உங்களை கற்பனையாய் கதை கட்டி விட்டு இருக்கிறார்கள். ஆபீஸ் தானே போயிட்டு வாங்க சிஸ்டர், உங்களுக்கு நேரம் இருக்க நேரத்தில் எப்படியே கொஞ்சம் ஊழியம் செஞ்சிட்டீங்கன்னா, யார் சொன்னது உங்களுக்கு? அப்படி உங்களுக்கு நேரம் இருந்தால் நீங்கள் ஊழியம் செஞ்சா பரலத்துக்கு போயிருவீங்களா? ஊழியம் செய்யுங்க, அந்த ஊழியத்து மூலம் நாங்கள் பயனடைந்து கொள்வோம். உங்களுக்கு அதுல பயனே கிடையாது. உன்னை கர்த்தர் எதற்கு தெரிந்தெடுத்தாரோ, வடிவமைத்தாரோ, எதற்கு உன்னை அழைத்தாரோ, அபிஷேகம் பண்ணாரோ, நீ கேட்கணும் ஆண்டவரிடத்துல. ஒருவேளை உன்னை அடிமையாய் அழைத்திருந்தால் அடிமையாயிரு. உன்னை சுயாதீனாய் தெரிந்து கொண்டால் சுயாதீனாயிரு. உன்னை முழு நேர பணிக்கு என்று கர்த்தர் சொன்னால் முழு நேர பணியை செய். என்ன செய்யணும்னு சொல்லி அவர் தீர்மானிக்க வேண்டும் மொழி, அது நீயோ உன் சபையோ தீர்மானிக்க கூடாது. உன்னுடைய சூழ்நிலை அதை தீர்மானிக்க கூடாது. எனக்கு இப்படித்தாங்க ஆண்டவரை முடியும் நீ தீர்மானிக்க கூட. யார் சொன்னது? இன்னைக்கு பல பேருக்கு சூழ்நிலை தீர்மானித்து இருக்கிறது. அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்ம செய்யற ஊழியம் எல்லாம் பரலோகத்துல கிரெடிட்ல போயிருக்கு போல இருக்கு. நம்ம போன உடனே கர்த்தர் எந்திரிச்சு ஒரு பொன்னாடைய போத்தி, வா என் உண்மை உத்தமமான ஊழியக்காரனே, நீ ஆபீஸ் விட்டு வந்த உடனே 5 மணிக்கு மேல ஸ்டாம்ப் போட்ட, 6 மணிக்கு மேல புஸ்தகம் போட்ட, 7 மணிக்கு மேல சுவிசேஷம், பரலோக ராஜ்யம் உனக்கு. யார் சொன்னது உங்களுக்கு? ஏமாந்து போகாதீங்க. இவங்க ஊழியம் செய்வது எல்லாம் முழு நேர ஊழியக்காரன். அவனே பரலோகத்துக்குள்ளே போகவில்லை என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. போனான் அவன், தீர்க்க தரிசனம் சொன்னானே போகவில்லையே, பிசாசுகளை துரத்தினானே போகவில்லையே, வியாதியஸ்தலை குணமாக்கினானே போகவில்லையே. அவனுக்கே எப்படின்னு சொன்ன நேரம் கிடைச்சா ஏதாவது செஞ்சுமே. ஏதாவது செஞ்ச போக முடியுமா? ஏதாவது செய்யக்கூடாது. அவர் எஜமான், அவர் விரும்புகிறதை செய்ய வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்ல, நான் எஜமான், நான் கர்த்தரானால் என்னுடைய கனம் எங்கே என்று கர்த்தர் கேட்கிறார். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்ன செய்யணும் ஆண்டவரே? ரோட்ல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, மதுரையில் எவ்வளவு பேர் சுத்திட்டு இருக்கிறாங்க. மதுரை இன்னைக்கு போய் பாருங்க, தியேட்டர்ல கூட்டமா ஜனங்கள் இருக்கிறாங்க. நான் ஏன் இங்கே உட்கார்ந்து இருக்கிறேன்? என் குடும்பத்தில் பல பேர் இன்னும் உம்முடைய அன்பை ருசிக்கவில்லை, நான் ஏன் ருசித்தேன்?
அவர்களுக்கு உம்முடைய அபிஷேகத்தை உம்முடைய காரியத்தை நீர் வெளிப்படுத்தல, ஏன் எனக்கு காண்பிச்சீர்? நான் எங்கேயோ தான் என்னுடைய ஓட்டத்தை செய்து ஏதோ அறியாம உங்க உள்ள வந்து உட்கார்ந்து எதுக்கு ஆண்டவரே, ஏன் என் மேல் நீர் கண் வைத்தீர்? எதற்கு என்னை அழைத்தீர்? ஏன் என்னை அபிஷேகம் பண்ணீர்? ஏன் எனக்கு இந்த காரியத்தை கொடுத்தீர்? கேட்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யணும். அதற்காகத்தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். நீங்க நல்லா பாருங்க, உங்களுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எது ஒன்றையும் நீங்கள் செய்யவே இல்லை. ஒரு முடியை செஞ்சீங்களா? ஒரு முடி கீழே விழுந்துச்சுன்னா மறுபடியும் அதை கொண்டு வர முடியுமா உங்களால? ஒரு மனுஷனுடைய முடிய கருப்பாக்க வெள்ளையாக்க கூட கூடாதான். விழுந்த முடிய மறுபடியும் கொண்டு வர முடியாதான் அவனுக்கு. ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் வடிவமைத்து நீ இப்படி இருக்கணும்னு சொல்லி டிசைன் பண்ணாரு. நீ என்ன செய்யணும் என்பதையும் கர்த்தர் டிசைன் பண்ணிருப்பார்ல, நீங்க திட்டம் வைத்திருப்பார்ல. தேவனுடைய சித்தத்தை செய்தவன் தவிர ஒருவனும் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. ஒரு காரியத்தின் துவக்கம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், முடிவு சரியா இருக்கணும். இங்க பவுல் அப்போஸ்தலரை பார்க்கிறோம். பவுல் அப்போஸ்தலரை அவருடைய அந்த இன்ட்ரோ ஒரு வில்லனா பார்க்கிறோம். அவருடைய துவக்கம் வித்தியாசமா இருந்தது. அவருடைய ஆரம்பம் வித்தியாசமா இருந்தது. கொலை செய்ய சம்மதித்தான். சபைகளை அவர் துன்புறுத்தவும் துரத்தவும் சம்மதித்தார். சபைகளுக்கு விரோதமாய் நிரூபங்களை பெற்றுக்கொண்டு சபைக்குள்ள போய் குழப்பம் விளைவிச்சார். அதான் ஃபர்ஸ்ட். ஆனா முடிவு எங்கே கொண்டு வந்து முடிச்சார் பாத்தீங்களா? அவருடைய முடிவு எங்கே வந்தது? அவர் சொல்லுகிறார் 2 தீமோத்தேயு புத்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனத்துல, நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதற்கொண்டு ஜீவ கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கு. அதான் முடிவு. ஆரம்பம் வில்லன் தான், இந்த கடைசியில ஹீரோ ஆயிட்டார்ல அவரு. சில ஆள் ஆரம்பத்துல ஹீரோனா இருந்து கடைசியா வில்லனா போய் முடிச்சிருவான். கடைசியில் ஐயோ ஆண்டவரே, இந்த சபைகளை கட்டுவதற்கும் ஜனங்களை சேர்ப்பதற்கும் இந்த கார்களை வாங்குவதற்கும் என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பதற்கும் சொத்து சேர்ப்பதற்கும் என்னென்னமோ செஞ்சனே, கடைசியில ஒன்றையும் கொண்டு போக முடியாம அப்படி போயிட்டனே. முடிவு எப்படி இருக்கோ அது மாறி போய்விடும். ஆரம்பத்தில் கர்த்தர் பேசுவார், எல்லாத்துக்கும் குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருப்பார். திட்டத்தை வச்சுட்டு நீ ராஜா மாதிரி இருப்பாய், நீ உன் பட்டயத்தை எடுப்பாய், நீ உருவாய், சண்டை போடுவாய், தேசத்தை சுதந்திரிப்பாய், தேசத்துக்குள்ள எல்லாம் உன்னை அழைத்துக் கொண்டு போவேன், எல்லாத்துக்கும் கர்த்தர் சொல்லுவார். அதை நிறைவேற்றுகிற வரைக்கும் நீங்கள் தேவனுக்குள்ளே அவர் சித்தத்தோடு கூட கடந்து போகணும். சிம்சோன் பாருங்கள், சிம்சோன் ஒரு வித்தியாசமான ஒரு தேவனுடைய மனிதன். மோசே கூட பிறக்கிறதுக்கு முன்னால மோசையை பத்தி தீர்க்க தரிசனம் சொல்லப்படல. ஒரு ரட்சகன் வருவான், ஆனா யாருன்னு சொல்லல. ஆனா சிம்சோனுக்கு அவன் பிறப்பதற்கு முன்பாக தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. இயேசு பிறக்கிறதுக்கு முன்னால் எப்படி சொன்னாங்களோ அது மாதிரி சிம்சோனுக்கு சொன்னாங்க. மத்த எத்தனையோ தீர்க்க தரிசனம் வந்திருக்காங்களே, எத்தனையோ ஊழியக்காரர்கள். இப்போ யோசுவா பத்தி ஏதாவது முன்னாலே ஒரு பிறக்கிறதுக்கு முன்னால் சொன்னாங்களா? மோசையை பத்தி சொன்னாங்களா? இல்ல. ஆனா பர்டிகுலரா சிம்சோனை பத்தி ஒரு தேவதூதனே இறங்கி அவருடைய தாயிடத்திலே சொல்லுகிறார். அப்ப எவ்வளவு பெரிய ஹீரோ பாருங்க, எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த மனுஷனை குறித்து. அவர் சொல்ல, உன் வயிற்றுல ஒரு குழந்தை உற்பத்தி ஆக போகுது, அந்த குழந்தை மேல தேவனுடைய ஆவி இருக்கும், அவன் நசரேய விரதத்தை காக்க வேண்டும், அவன் இந்த ஜனங்களை ரட்சிப்பதற்காக கர்த்தர் அவனை தெரிந்தெடுத்து. இன்னும் கர்ப்பமே உண்டாகல, இன்னும் குழந்தை பிறக்க போல, அதுக்கு முன்னால அவனுக்கு பேர் வச்சு அவனுடைய காரியத்தை சொல்லி அவன் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னா அந்த பில்டப் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. கர்த்தர் நல்லா தான் சொன்னாரு. அவரை பற்றி பேசணும்னே நம்ம என்னமோ நினைச்சுட்டு இருக்கிறோம். எவ்வளவு பெரிய காரியம். சிம்சோன் தேவனாலே வாக்கு பெற்றவன், அவன் வருவதற்கு முன்பாகவே வாக்கு தத்தம் சொல்லப்பட்டவன். ஆனா அவனுடைய முடிவை பாருங்கள், துன்மார்க்கர்களோட மரிச்சு போனான். சிம்சோன் ஒரு பெரிய பலவான். சிம்சோனை பாருங்க, ஒரு ஹீரோயிக், ஒரு இது மாதிரி நீங்க தமிழ் சினிமால கூட பார்க்க முடியாத ஆளு. 3000 பேரை ஒரே ஆள நின்று கொன்றானாம். நீங்க பாத்துருக்கீங்களா எங்கேயாவது? நம்ம ஹீரோக்கெல்லாம் சண்டை போடுவோம் பாருங்களேன், ஒருத்தனா அடி வாங்கிட்டு போவான், 4 பேர் சேர்ந்து அடிக்க மாட்டான். ஒருவன் வருவான், அடுத்தவன் வருவான், அப்படி விழுவான், ஒரு 10 பேர். அதை பார்க்கற பிரம்மாண்டமா இருக்கும். ஒரே ஆளு 3000 பேர், ரியல் ஹீரோ. எவ்வளவு பெரிய ஆள் பாருங்க. பார்த்த உடனே நமக்கு அப்படி தோன்றுகிறது, எவ்வளவு பெரிய ஆள் வந்திருக்கான், எவ்வளவு பெரிய ஆள், இப்ப என்னென்னலாம் செய்ய போறானோ அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. கடைசியில் என்ன செய்தான் தெரியுமா? காமெடி பீஸ் ஆகி அங்கே நின்று வித்தை காண்பித்துக் கொண்டிருந்தான். எல்லா ஜனங்கள் கைதட்டி, எங்கப்பா சிம்சோன் குட்டி கண்ணாடி பார்க்கலாம், மாமியாருக்கு எப்படி தண்ணி குடஞ்சோம பார்க்கலாம், இலங்கையை தாண்டு பார்க்கலாம், அப்படிதான் போட்டிருக்கு. சிம்சோனை கையை கட்டி வேடிக்கை காண்பிற்கு கொண்டு வந்தார்களாம். வேடிக்கை பொருளாய் மாற்றி விட்டார்கள். இன்றைக்கு அநேக ஊழியக்காரன் அப்படிதான் வேடிக்கை பொருளாய் நின்று கொண்டிருக்கிறார்கள். நாம் அவர்களை சிம்சோனை போல எதிர்பார்த்தோம், மோசையை போல எதிர்பார்த்தோம், தானியலை போல நம்ம எதிர்பார்த்தோம். வழியிலே வழி மாறி போய் விட்டார்கள். அதான் அவனுக்கு குறித்து பெரிய பெரிய வாக்குத்தத்தங்கள் சொல்லப்பட்டது. அப்ப நம்ம சொல்லுவோம், கர்த்தர் பற்றி இப்படிலாம் பேசினாருங்க. கர்த்தர் பேசினாரு, இவன் செய்யணும்ல. அவருடைய என்ட்ரி ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு காரியம்